வணக்கம். பழ வகைகளில் ஒன்றான நாவல் பழம் நாம் உட்கொள்வதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். நாவல் பழத்தின் மீது சிறிதளவு உப்பு, மிளகுத்தூள், ஏலக்காய் தூள் போன்றவற்றை தூவி சாப்பிடுவது நல்லது. அதுவே ஒரு நாவல் கொட்டையை சூரணமாக்கியோ வேர் இலைகளை கஷாயம் வைத்தோ சாப்பிடுவதாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையின்றி சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டுவர கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அந்த வகையில் நாவல் பழத்தில் இயற்கையிலேயே துவர்ப்பு சுவை மிகுந்தும் இனிப்பு சுவை குறைவாகவும் இருக்கும். குறைந்த விலையில் கிடைக்கும் பழங்களில் இதுவும் ஒன்று என்பதால் நாவல் பழத்தை அனைவருமே உண்ணலாம். ஆனால் அளவோடு உண்பதே நல்லது. பழங்காலத்தில் பாரத தேசமானது ஜம்பு தீவு, அதாவது நாவல் தீவு என்றே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது. நாவல் மரங்கள் அதிகம் நிறைந்த நாடாக இந்தியா இருந்திருக்கிறது. நாவல் பழத்தை உட்கொண்டால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் என்பது பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்கும். விநாயகர் மந்திரத்தில் கபித ஜம்புல சாரு பக்ஷணம் என்றொரு வரி உண்டு. இதில் கபித்த என்பது விளாம்பழத்தை குறிக்கும், ஜம்பு என்பது நாவல் பழம். இந்த பழங்களை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொண்டால் நமக்கு அநேக பயன்கள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நாவல் மரத்தின் பட்டையும் அதன் வேரும் வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக பயன்படுகின்றன. இதன் இலையானது குமட்டல், எச்சில் அதிகமாக ஊறுதல், வயிற்று புண்ணால் ஏற்படும் வாந்தி போன்றவற்றுக்கு மருந்தாகிறது. நாவல் பழத்தில் 3 வகை உண்டு. ராஜஜம்பு, காகஜம்பு, கருப்பாக இருக்கக்கூடிய நாவல் பழம் மற்றும் நதி ஜம்பு, நதிகள் ஓரமாக கிடைக்கக்கூடிய சிறிய வகை நாவல் பழம். இந்த 3 வகையான நாவல் பழம் குறித்தும் ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் இருக்கிறது. நாவல் பழம் மட்டுமல்ல, நாவல் மரத்தின் இலை, பட்டை, வேர் வரை அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. நாவல் மரத்தின் பட்டையும் அதன் வேரும் வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக பயன்படுகிறது. இதன் இலையானது குமட்டல், எச்சில் அதிகமாக ஊறுதல், வயிற்றுப்புண்ணால் ஏற்படும் வாந்தி போன்றவற்றுக்கு மருந்தாகிறது. ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது சிலர் சீக்கிரமாகவே சோர்வடைந்து விடுவார்கள். அவர்கள் சிறிய வகை நாவல் பழத்தை உட்கொண்டால் சுறுசுறுப்பாக அதிக ஆற்றலோடு பணியாற்ற முடியும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தோலில் அதிகமாக எரிச்சல் உள்ளவர்கள் கருப்பு நாவல் பழம் உண்ணலாம். பெரிய நாவல் பழமானது வயிற்றுப்போக்கு, சர்க்கரை நோய், தோல் எரிச்சல் 3க்குமே மருந்தாக பயன்படுகிறது. நாவல் பழத்தின் மீது சிறிதளவு உப்பு, மிளகுத்தூள், ஏலக்காய் தூள் போன்றவற்றை தூவி சாப்பிடுவது நல்லது. அதுவே ஒரு நாவல் கொட்டையை சூரணமாக்கியோ வேர் இலைகளை கஷாயம் வைத்தோ சாப்பிடுவதாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையின்றி சாப்பிடக்கூடாது. நாவல் விதை சூரணம் மற்றும் கஷாயத்தை எவ்வளவு காலத்துக்கு எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஆயுர்வேத சித்த மருத்துவ அறிவுரையின்படியே உட்கொள்வது அவசியம். நாவல் பழத்தில் இனிப்பும் துவர்ப்பும் கலந்திருக்கும். நாவல் விதையில் அதிக துவர்ப்பு சுவை இருக்கும். இந்த சுவையானது உடலில் வாயுவை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால் வயிற்று பெருமல், மலச்சிக்கல் உள்ளிட்ட தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதேபோல துவர்ப்பு சுவையை நீண்ட காலம் பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் என்கிறார் ஆயுர்வேத மருத்துவர்கள். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.